டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தருமபுரி மாவட்டம் நல்லாம்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் 40 வயதான பெருமாள். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை குட்டிகளுடன் வாழ்ந்து வந்த நிலையில் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பெருமாளை விட்டு பிரிந்து அவரது மனைவி தனியாக சென்று விட்டார். இதனிடையே தனிமையில் வாழ்ந்து வந்த பெருமாள் ஓட்டுநர் தொழிலையும் விறகு உடைக்கும் கூலி வேலைகளையும் செய்து வருகிறார். இந்த நிலையில் பெருமாளுக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது. காலப்போக்கில் மது போதைக்கு அடிமையான இவர் பாலியல் வக்கிரங்களில் ஈடுபட்டு வருகிறார். சமீபத்தில் தருமபுரி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 3 சிறுமிகளின் பெற்றோர்கள் அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தனர். அதில் டிரைவர் வேலை செய்து வரும் பெருமாள் குடிபோதையில் தங்களுடைய 3 மகள்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிவித்தனர். மேலும் இந்த விஷயத்தை சைல்டு ஹெல்ப்லைன் எண்ணிற்கும் புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் பெருமாளை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பெருமாள் மீது ஏற்கனவே கடந்த ஓராண்டுக்கு முன் பெண் ஒருவரை அத்துமீறி பாலியல் தொல்லை செய்ததாக வழக்கு உள்ளது. தற்போது அந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சிறுமிகளிடம் அத்துமீறி இருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு பெருமாள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் பெருமாள் அவ்வப்போது மது அருந்திவிட்டு தகராறு செய்வதால் பலர் அச்சமடைந்து அவர் மீது புகார் அளிக்காமல் இருந்து வந்தனர். இதில் 3 சிறுமிகள் பாதிப்பு குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பலர் புகார் அளிக்க வரலாம் என்பதால் அதியமான் கோட்டை மற்றும் நல்லாம்பள்ளி வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது சிறுமிகளின் பெற்றோர்களிடம் சைல்டு ஹெல்ப்லைன் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலியல் தொல்லை குறித்த சம்பவங்கள் தமிழ்நாட்டை உலுக்கி வரும் நிலையில் 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.